ஹாய் வியூவர்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறது லட்டு ரெசிபீஸ். ஃபஸ்ட்டு ராகி லட்டு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு நம்ம ஒரு கப்பு ராகி மாவை வறுத்துக்கலாம். இது நல்லா ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவு, முளைக்கட்டின ராகி மாவு, ரொம்ப ஹெல்த்தியானது இது. இதை நான் வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துருக்கேன். வறுத்துட்டு ஒரு பவுலில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் 3/4 கப் சொல்லியிருக்கேன். ஒரு கப்பு ராகி மாவுக்கு 3/4 கப்பு சுகரு. அந்த சுகரோட ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணி நான் மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதையும் இந்த ராகி மாவோடு சேர்த்துக்கலாம். ராகி மாவோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ஒரு 1/4 கப்பு ப்ரௌன் சுகர் சொல்லியிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூணையும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் நெய் ஊற்றி அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். முந்திரி கூட நீங்கள் பாதாம், பிஸ்தா என்ன வேணுமோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அந்த நெய் முந்திரி மிக்ஸ்சரையும் நான் இந்த மிக்ஸ்சரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தேவைன்னா கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வெறும் நெய்யில் கூட நம்ம பிடிக்கலாம். லட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் லைட்டாக பால் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இப்போது நம்ம சூடாக இருக்கும் போதே இந்த லட்டை நம்ம பிடிச்சி வச்சிடணும். சூடாக இருந்தால் தான் லட்டு மாதிரி நம்ம ஷேப் பண்ண முடியும். நம்ம சூடாக இருக்கும் போதே நம்ம உள்ளங்கையில் நல்லா அமுக்கி நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி ஷேப் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். ராகி லட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரவா லட்டு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு கப்பு ரவையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வறுக்கும் போது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர்ற வரைக்கும் ரவையை வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்க போகிறோம். ரவையை ஒரு மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரே ஒரு ஏலக்காவும் ஆட் பண்ணிவிட்டு நான் பவுடர் பண்ணிக்கிறேன். பவுடர் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வைக்கிறேன். பாருங்கள், இப்போது ரவையை எடுத்து வைக்கிறேன். அது கூட நம்ம 1/2 கப்பு சுகரும் இதில் பவுடர் பண்ணிவிட்டு நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். மிக்சியில் 1/2 கப்பு சுகர் போட்டு பவுடர் பண்ணி நம்ம அதோட பவுடரையும் நம்ம இது கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு ஒரு 1/4 கப்பு ப்ரௌன் சுகர் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, நமக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுக்கிறேன். நெய்யில் வறுத்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. வறுத்துட்டு அந்த நெய் கலவையை நம்ம இந்த மிக்ஸ்சரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் நெய்யை இதில் ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் 3த்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவைன்னா இதுலேயும் பால் ஆட் பண்ணலாம். பால் ஆப்ஷனல் தான். நீங்கள் பால் இல்லாமல் நெய்யிலே கூட நம்ம 2 லட்டையுமே நம்ம செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடாக இருக்கும் போதே நம்ம லட்டு ஷேப்பில் உருட்டிடணும். அது ரொம்ப முக்கியம். ஆறி போச்சுன்னா லட்டு ஷேப்புக்கு வராது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்சராக வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிடணும். ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்னொரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.